அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. வாழ்க்கையிலும் தொழிலும் மிக சிறப்பான மாற்றத்தை எதிர்நோக்குவீங்க. எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் ஏற்றத்தை காணக்கூடிய நாளாக இருக்கு. எதிரிகள் பொறாமைப்படுகின்ற அளவுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் பரந்த மனப்பான்மையால் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. உங்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. வெளிவட்டார பயணங்களால் வேலைகளுக்கு தேவையான ஆர்டர்களை பெறுவீங்க. அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. தனியார் துறை ஊழியர்கள் கணிசமான பலன்களை பெறுவாங்க. புதன் 5ஆம் இடத்துல இருக்காரு. மாணவர்களின் அக்கறையும் ஆசிரியர்களின் பெற்றோர்களையும் பெருமைப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடியதாக இருக்குது. கட்டுமான தொழிலில் புதிய அத்தியாயம் படைப்பீங்க. விவசாயத்தில் விருப்பத்துடன் ஈடுபடுவீங்க. பங்கு சந்தை வியாபாரம் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்க வாய்ப்பு இருக்குது. குரு 6ஆம் வீட்டில் இருக்காரு. விருந்து நிகழ்ச்சிகளில் உறவினர்களின் வருகை அதிகரிக்கும். வீடுகளில் மகிழ்ச்சி களைக்கட்டும். சனி 3ஆம் இடத்துல இருக்காரு. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு. நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கேது 10ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் எதிர்ப்புகள் நீங்கக்கூடியதாக இருக்குது. பகைகள் விளங்கும். அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எல்லா வசதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் காரியம் அனுகூலமாக உண்டாகும். சக பணியாளர்கள் மூலம் உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் உற்சாகம் இருக்குது. மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க. பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் உங்களுடைய காரியங்கள் கைகூடும். பெண்களுக்கு எதிர்காலத்தில் உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையிற்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்கள் உண்டாகும். அரசியல்வாதிகள் பகை பாராட்டியவர்கள் பகையை மறைத்து நட்பு கரம் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மன உறுதி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில உயர்வு உண்டாகும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் ஏற்படும். போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகக்கூடியதாக இருக்கு. சித்தர்களை வியாழக்கிழமை நாட்களில் வணங்கி வர காரிய வெற்றி உண்டாகக்கூடியதாக இருக்கு. குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. சந்திரன் ராசியில் இருந்து 3ஆவது வீட்டில் சனி இருப்பது இந்த வாரம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது மற்றும் சீரான சராசரி வழக்கத்தை கடைபிடிப்பது மற்றும் உங்கள் உடல் பருமனை குறைக்க உதவும். கடந்த காலத்தில் லாபம் ஈட்டுவதற்கான ஒப்பந்தம் செய்த தொழிலதிபர் இந்த வாரம் பெரிய சுபராசியை பெறலாம். உங்கள் ஒப்பந்தம் வெற்றியடையும் சாத்தியம் இருப்பதினால் விரைவில் உங்களுக்கு பணம் அல்லது லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம். இந்த வாரம் நீங்கள் உங்கள் உறுப்பினர்களிடையும் சகோதரத்துவத்தை அதிகரிக்க வேண்டியது நல்லது. உங்கள் பெற்றோருக்கு உங்களின் இயல்பில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சந்திரன் ராசியில இருந்து 10ஆவது வீட்டில் ராகு இருப்பதால இந்த வாரம் வேலை தொடர்பான பயணங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏனெனில் இந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய ஒரு வாய்ப்புகளை வழங்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொரு ராசியருக்கும் அவர்களின் ராசியின் அதிபதி பொறுத்தே அவர்களின் குணாதிசயம் மாறுபடும். அவர்கள் தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருப்பதால இதயத்தின் நம்பிக்கையும் இயற்கையில் வீர செயல்களையும் செய்யும் குணம் படைத்தவர்களாக நீங்க இருக்கக்கூடியவர்கள். அறியாத விஷயங்களை கண்டறிய பூமியின் ஒவ்வொரு மூலையிலுமே சென்று தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை அதற்காக செலவிடுவார்கள். இந்த ராசியில பிறந்தவர்கள் நேர்மையான நட்பாராக இல்லாட்டாலும் எல்லா விதமான செயல்களிலும் ஈடுபட மாட்டாங்க. இதனை வைத்து இவர்களின் உள்ள குணங்களை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்கள் அனைவரிடத்திலும் மிகவும் சகஜமாக பழகக்கூடியவர்கள். யாரிடமும் எந்த கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டாங்க. எல்லோரிடமும் பாசமுள்ளவர்களாகவும் அதிக பண்பு கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க. இவர்களின் நகைச்சுவை திறனை குழந்தைத்தனமான செயல்களும் அனைவரும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியின் போது இந்த ராசிக்காரர்கள் அங்கு இருந்தால் அந்த இடமே அவர்களின் செயல்களால் களைக்கட்டும்.
பயணம் செய்யும் இடத்தில் இவர்கள் அதிக இடங்களையும் அறிவார்ந்தவர்களாக தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் ஒருபொழுதும் எந்த செயலும் செய்வதில் இருந்து பின்வாங்க மாட்டாங்க. அவை எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் வீரமாக செய்து முடிப்பதில் ஆற்றல் கொண்டவர்கள். புதிதாக ஏதேனும் அறிவில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள். தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து செயல்களையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள். இந்த ராசிக்காரர்கள் யாரேனும் உங்கள் நண்பராக இருந்தால் அவர்களுடன் சேர்ந்து புதிதான இடங்களை நீங்கள் பயணம் செய்யலாம். அதில் எண்ணற்ற புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க. அறிவிற்கிணங்க அவர்களிடம் தேடலானது வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் அவர்கள் பெற அவர்களை வழிவகுக்கிறது அப்படின்னே சொல்லப்படுது. ராசியர் உயர்கல்வி கற்றுதல மிகுந்த ஆர்வம் மிக்கவர்கள் மற்றும் அவர்கள் அனைத்து துறைகளிலும் நன்கு கைத்தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. எல்லாவற்றிலும் எல்லையில்லா ஆர்வம் மிக்கவர்கள். எதையும் கற்பதில் தயங்க மாட்டாங்க. அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கற்றுக்கொள்ள புதிய மற்றும் அதற்கான அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிக்க முயலக்கூடியவர்களாக தான் இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடியவர்கள். குரு பகவான அதிபதியாக கொண்ட ராசி என்பதால் இவர்கள் பணத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க. எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்கும் இவர்களுக்கு கோபமும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறிய தோல்வி வந்தாலும் துவண்டு விடுவாங்க. இருந்தாலும் சோதனையை கடந்து விடலாம் போராடி வெல்லக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதும் மற்றவர்களுடன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற பிறந்தவர்கள் என எண்ணக்கூடியவர்கள். சில சமயங்களில் அவர்கள் தங்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. உயர்வான நம்பிக்கை மற்றும் எண்ணங்களும் வலிமையான சுயமரியாதை ஆகியவை இவர்களின் தனித்துவமான மற்றவர்களை ஆச்சரியப்படும் வைக்கும் பண்பு இந்த ராசிக்காரர்களிடம் பெண்களிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களின் துணை மற்றவர்களை சிரிக்க வைக்கவும் நம்பிக்கையுடன் செயல்பட வைக்கவும் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கவும் புதிய வழிகளை காட்டக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் வேடிக்கை நண்பகத்தன்மை ஆகியவற்றின் கலவையாகவே இந்த ராசிக்கார பெண்கள் இருப்பாங்க. அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்கள். அதே சமயம் யாருக்கும் அடிபணிந்து நடப்பது இவர்களுக்கு பிடிக்காது. இந்த ராசிக்காரர்கள் மிக விரைவில் காதலில் விழக்கூடியவர்கள். தன்னிடம் நெருக்கமாக அதிகம் பேசுபவர்களாக இவர்கள் ஈர்க்கப்படுவாங்க. அது வலுவான காதல் உணர்வாக இல்லாவிட்டாலும் காதல் முயற்சிகளில் தொடர் முயற்சியாக இவர்கள் செய்து முடிப்பாங்க. நல்ல மனதுடன் நம்பிக்கையான துணைக்கான ராசி பெண்கள் மட்டுமே இயங்குவதால் இவர்கள் எளிதில் ஏமாற்றப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலான சமயங்களில் இவர்கள் தன்னை நன்றாக புரிந்து கொண்டு அக்கறையுடன் கவனித்து கொள்ளக்கூடிய சரியான துணையை இவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. நண்பகத்தன்மையற்ற அன்பை வேலையில் தேடுவதை விட தன்னுடன் மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க. நெருப்பின் ராசியாக இருப்பதால் இவர்களுக்கு மற்ற நெருப்பு ராசிகளான மேஷம் சிம்மம் மற்றும் பிற தனுசு ராசிக்காரர்களுடன் பொருத்தம் நன்றாக இருக்கும். அதே போல காற்று ராசிகளான கும்பம் மிதுனம் துலாம் ராசிகளுடன் எளிதில் நன்றாக ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள். அதே சமயம் மிதுனம் ராசி தனுசு ராசிக்கு எதிரானதாக இருக்கு. இந்த ராசி பெண்கள் மற்றும் மீனம் கன்னி ராசியுடன் விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்பான உறவை கையாள வேண்டும். இந்த இரண்டு ராசிக்காரர்களுடன் தனுசு ராசி பெண்களின் உறவை தொடர்வது மிகவும் சவாலானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.